வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 17 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு ஒரு நாள் மழை இடைவெளி கொடுத்த நிலையில அப்பையும் ஒரு சில இடங்கள்ல லேசான மழை பொழிவு கொடுக்கும் என்றும் அதுவும் நிறைவடைந்திருக்கிற நிலையில இன்றைக்கு மாலை இரவிலே மழை பொழிவு மெல்ல படிப்படியாக, அதாவது இன்றையிலிருந்து படிப்படியாக வரக்கூடிய நாட்கள்ல மாலை இரவு இடிமழை பொழிவு தீவிரமடையும். இன்றைய மழை பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய இடம், அதாவது இன்றைக்கு 17ஆம் தேதி திங்கட்கிழமை மதியத்திற்கு மேல் மாலையில மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் முதல்ல கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோர பகுதி. இங்க முதல்ல மழைப்பொழிவு தொடங்கும். அதாவது மேட்டூர், கொளத்தூர், அதற்கு மேற்கு பகுதி கர்நாடக எல்லையோர பகுதி. அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருந்து அப்படியே கிழக்கு சரிவு மதுரை மாவட்ட பகுதி, மதுரை மாவட்டத்தோட தெற்கு பகுதி கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது பேரையூர், ஏழுமலை இந்த பகுதி கூட, விருதுநகர் மாவட்டத்தோட பகுதிகளுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. விருதுநகர்னாக்க கிழக்கு மத்திய பகுதியிலிருந்து கிழக்கு பகுதி வாய்ப்பு இருக்கு. அதிலிருந்து தொடங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு கல்வராயன் மலைப்பகுதி, பாப்பிரெட்டிப்பட்டி போன்ற பகுதிகள், அப்படியே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், கடலூர், பெரம்பலூர், அப்படியே புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், ஆங்காங்கே மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அதாவது நத்தத்துக்கு கிழக்கே உள்ள பகுதிகள் மழை வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு திங்கட்கிழமை இந்த மழை பொழிவு நள்ளிரவுக்குள் வட உள் பகுதிகள், அதாவது திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு நள்ளிரவுக்கு பின் வந்தடையும். பிறகு ஆந்திர பிரதேசத்திற்கு வடக்கே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதாவது தாழ்வு சுழற்சியோட இணைப்பு பகுதி, அதாவது காற்று சுழற்சி ஒன்று நீடிக்கிறது ஆந்திர பிரதேசம். வட இந்தியாவில் மேற்கு வங்கம் கரையோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இரண்டு நிகழ்வுகள் இணைந்த சுழற்சியாக இமயமலை முதல் கடலோரம் வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கு. இதோட இணைந்த சுழற்சி ஆந்திர பிரதேச கடலோரத்திற்கு மழைப்பிடிப்பை கொடுக்குது. இன்றைக்கு இரவு இந்த வெப்பசலன இடிமழை பிடிவு ஈரோடில் தொடங்கி சேலம் பெய்து, பிறகு கள்ளக்குறிச்சி, வட உள் மாவட்ட பகுதிகளிலிருந்து சென்னைக்கு போய் சென்னையை ஒட்டியுள்ள குறிப்பா வட சென்னை, திருவள்ளூர் இதெல்லாமே நல்ல மழைப்பிடிப்பு இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நள்ளிரவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த திருவள்ளூர், சென்னைக்கு கனமழை காத்திருக்கு இன்றைக்கு நள்ளிரவிலே. ரைட். அப்புறம் ஆந்திர பிரதேசம், நெல்லூர் உள்ளிட்ட பகுதி, திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழை காத்திருக்கு. இன்றைக்கு கண்டிப்பா சென்னைக்கு இன்றிலிருந்து தினசரி மழை உண்டு. நாளை செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே போலதான். வட உள் பகுதிகளில் தொடங்கி அந்த காற்று மறைக்கும் பகுதியில் தொடங்கி கடலூருக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதி எல்லாமே மழை பொழிவு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. கடலூருக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதி, குறிப்பாக கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் உள்ள பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, விழுப்புரம் இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு தெரிகிறது. வேலூர், திருப்பத்தூருக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆங்காங்கே ஒதுக்கி தான். இது தமிழ்நாட்டுக்கான மழையில வெப்பசலன இடிமழை பொழிவு. அப்புறம் 19ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில மழை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெப்பசலன இடிமழை பொழிவு இன்னைக்குமே இருக்கும். கேரளாவில் இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும். நாளை கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ளர மேற்கு தொடர்ச்சி மலையில இடிமழை பொழிவு கொடுக்கும் வால்பாறை எல்லாம். புதன்கிழமை 19ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலும் வெப்பசலன மழை இருக்கும், கேரளாவிலையும் வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை இருக்கும். ஏன் இந்த வெப்பசலன மழைங்கிற இந்த வார்த்தை யூஸ் பண்றேன்னா, அடுத்தடுத்த 3 நிகழ்வுகள் மேற்கு வங்கம் அருகே உருவாகி அப்படியே வட இந்தியாவோட இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக ஒன்றும், அதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச பகுதியாக ஒன்றும், அடுத்தது ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, குஜராத் வழியாக ஒன்றுமாக வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் வரைக்கும் 25ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த 3 நிகழ்வுகள் அந்த வழித்தடத்துல பயணிக்க இருக்கு. இதனிடையே பசிபிக் பெருங்கடலையும் ஒரு நிகழ்வு, ஒரே ஒரு நிகழ்வு, அது அப்படி ஜப்பான் மற்றும் தைவான் பகுதியை நோக்கி பயணிக்க போகுது. அந்த நிகழ்வு ஒன்று, அதாவது அங்கே ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு, அடுத்தடுத்த சிறிய நிகழ்வுகள் தென்சீன கடல், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி சிறிய நிகழ்வு வரும். வலுவான நிகழ்வு ஒன்று இருக்க, சிறிய நிகழ்வு ஒன்று வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி வர, காற்று திசை மாறி இருக்கும். அரபிக்கடலோர மாநிலங்கள் வழியாக ஏறி இந்திய மாநிலங்கள் வழியாக வங்கக்கடலோரம் வருவது கொஞ்சம் அளவில் சதவீதத்தில் குறைவாக இருக்கும் என்பதனால வெப்பசலன இடிமழை பிடிப்பு, அதாவது கொஞ்சம் ஹாட்டா இருக்கும். ஹாட்டுக்கு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா, சூரியனின் குத்துக்கதிர்
செப்டம்பர் 2 வரைக்கும், அதாவது இப்பொழுது ஆந்திர பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இன்றைக்கு 16ஆம் தேதி, 17ஆம் தேதி நாளையிலிருந்து, சரி இன்னைக்கு தான் 17ஆம் தேதி, இன்றிலிருந்து திருவள்ளூரில் சூரியன் குத்துக்கதிர், நாளை சென்னை, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் தெற்கு நோக்கி சூரியன் குத்துக்கதிர் விட தொடங்கி அப்படியே செப்டம்பர் 2ஆம் தேதி குமரி முனையில் விழுந்து செப்டம்பர் 3 குமரி கடலில் விழ தொடங்கி செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை நோக்கி பயணிக்கும். அப்படியே டிசம்பர் 21 கடகரேகைக்கு போயிடும். சரி மன்னிக்கவும், மகர ரேகை விடும். மகர சங்கராந்திக்கெல்லாம் எங்க இருக்கும்? நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய மகர ரேகை பகுதிக்கு போயிடும். அதாவது மடகாஸ்கர், அப்புறம் மொரீஷியஸ், இந்த பகுதிக்கு போயிடும். அந்த வழித்தடத்துல ஜூன் 21ஆம் தேதி வட இந்தியாவில் விழுந்த சூரியன் குத்துக்கதிர் தற்பொழுது ஆந்திர பிரதேசம் தாண்டி தமிழ்நாட்டில் இன்று விழ தொடங்கி இருக்கு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு திருவள்ளூர், சென்னை, நாளைக்கு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இப்படியே அப்புறம் அடுத்தடுத்த நாள் அப்படியே டெல்டாவிற்கு வரக்கூடிய 23, 24, 25 தேதிகள்லையும் அப்புறம் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் நோக்கியும் 2ஆம் தேதி செப்டம்பர் 2 குமரி கடல் நோக்கி பயணிக்கிறதுனால வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம இது ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம். தென்மேற்கு பருவக்காற்று இந்த நேரத்தில் இல்லாத பட்சத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். இருந்ததுன்னா அது தீவிரத்தை பொறுத்து இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தான் வெப்பசலன இடிமழை பிடிப்பு கேரளாவிலையும் பெய்ய போகுது, தமிழ்நாட்டிலையும் பெய்ய போகுது. படிப்படியாக நிலைமை மாறும். இந்த வெயிலே இப்படியே செப்டம்பர் வரைக்கும் இருக்கணும். தயவுசெய்து மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. கண்டிப்பாக மாறும். நிகழ்வுகள் வரும். ஆந்திர பிரதேசம், ஒடிசா வரும். பிறகு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், செப்டம்பர்ல நிகழ்வுகள் மழை இருக்கு, காற்று சுழற்சி மழை இருக்கு, தென்மேற்கு பருவமழையும் வலுவா இருக்கு. சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு செப்டம்பர் பிற்பகுதி, அக்டோபர், செப்டம்பர்லயே இருக்கு. ஏனென்றால் இந்த மாத இறுதியில எதிர்பார்க்கக்கூடிய மழை கொஞ்சம் தாமதம் அடைகிறதுனால செப்டம்பர் முற்பகுதியில வலுத்த மழைப்பொழிவு பெருத்து அணையை உடனே நிரப்பலனா கூட படிப்படியாக ஏற தொடங்கினோம். மேட்டூர் உள்ளிட்ட அணைகள் இந்த மாத இறுதியில திறக்கப்பட வாய்ப்பு இருக்கு. மேட்டூருக்கு அதாவது 90 அடி 50 டிஎம்சி வந்துட்டா திறந்துருவாங்க. இப்போ கர்நாடகாவில இருந்து 12,000 கனடி வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து ரொம்ப நாளாவே வந்துட்டு இருக்கு. 1ஆம் தேதியிலேயே வந்துட்டு இருக்கு. இடையில ஒரே ஒரு நாள் மட்டும் நிறுத்தப்பட்டது. பிறகு 10,000 கனடியாக குறைக்கப்பட்டது. பிறகு 9,000, பிறகு 12,000 வந்துட்டு இருக்கு. இப்போ கேஆர்எஸ் கபினி 2ல இருந்தும் 12,000 13,000 கனடி வந்துட்டு இருக்கு. ஒரு டிஎம்சி வந்துட்டு இருக்கு. நம்ம இதையும் ஏற்கனவே நம்ம கணிப்புல தெரிவிச்சிருக்கிறோம். ஒரு டிஎம்சி குறைஞ்சபட்சம் வரும் அப்படின்னு. இப்படியே நம்மளுக்கு தேவையான 19 டிஎம்சி மாத இறுதியில கேஆர்எஸ்க்கு கிடைக்கும். கபினியிலிருந்து ஒரு டிஎம்சி தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். இதனால நமக்கு மேட்டூர் மெல்ல ஏர்முகத்துக்கு போய் 50 டிஎம்சி என்கின்ற அளவை வரக்கூடிய 25, 26 தேதிகளில் எட்டும். அதற்கு பிறகு இந்த மாத இறுதிக்குள் மேட்டூர் திறக்க வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர்ல நல்ல மழை இருக்கு. ஏற்கனவே சொன்னதுதான், இலங்கை அருகே காற்று சுழற்சி உருவாகி நல்ல மழைப்பொழிவை செப்டம்பர்ல கொடுக்கும். செப்டம்பர் பின் அரைப்பகுதி, அக்டோபர் முன் 15 தேதி 30 நாள் வலுத்த தென்மேற்கு பருவமழை. இதுல அக்டோபர் 1 அக்டோபர் 15 வரைக்கும் இலங்கை அருகே உருவாகக்கூடிய அடுத்தடுத்த வலுவான நிகழ்வுகள். தென்மேற்கு பருவமழை போல வடகிழக்கு பருவமழை போல தென்மேற்கு பருவமழை பெய்யும். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18. எப்போ வடகிழக்கு தொடங்கினது தெரியாத அளவுக்கு தென்மேற்கு பருவமழையே இறுதிக்கட்ட வலுவாக இருக்கும். அப்படியே வடகிழக்காக மாறி தொடங்கியதிலிருந்து பொங்கல் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பு இருக்கு. சிறு நிகழ்வும் வலுவான நிகழ்வு, மழை நாட்கள் அதிகம், இடைவெளி நாட்கள் குறைவு. ஆகவே இதான் நம்ம ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம். மீண்டும் ஒரு செய்தி, இன்றைக்கு மாலை இரவு ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். சென்னைக்கு கண்டிப்பாக மழை உண்டு. சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் வடவுள் பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சென்னைக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். மாலை வந்துவிட்டால், இரவு வந்துவிட்டால் கண்டிப்பாக மழை வரும். நேற்றைக்கு ஒரு நாள் மட்டும் இடைவெளி, இன்றைக்கு மழை வந்துடும். இன்றிலிருந்து எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் விருதுநகரில் இருந்து சென்னை வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். இந்த காற்று பகுதிக்கு மட்டும் என்னடா சொல்லலையே, நான் குண்டடத்துக்கு தயவுசெய்து சொல்றேன், குண்டடத்துக்கு மழை பெய்யும் நான் சொல்லவே இல்லை. ஒரு பெயரை குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. நான் எந்த பகுதி சொல்லலையோ அந்த ஊர் அனைத்து மாவட்டங்கள்னு சொன்னா அது எப்ப சொல்லியிருக்கோம்? ஒதுக்கின்னு சொன்னா எல்லா மாவட்டத்தையும் சொல்லி ஒதுக்கின்னு பெய்யினா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்க மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒதுக்க கொஞ்சமா பரப்பல இருக்கும், ஆங்காங்கே இருக்கும், அப்படித்தான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கங்க. எல்லோருக்கும் பெய்யும் சொல்லி நீங்க நினைச்சு நீங்க பெருசா எதுவும் விதைச்சிடாதீங்க. நம்ம எப்போதுமே நன்றாக பருவமழை பெய்த காலத்துல கூட நாம நினைக்கிற போது மழை பொழிவு கிடைக்காது. அது பெய்யும் பொழுதுதான் நான் பயன்படுத்த வேண்டும். பல ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்கோம், நமக்கு விதைச்சி கருவி போய் அப்புறம் மறுபடியும் மழை பெஞ்சு மறுபடியும் தெளிச்சு இப்படி எல்லாம் போன வருடம் கூட நீங்க பண்ணியிருக்கீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஆகவே வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். கைவசம் நீர் தேக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா பணியும் செய்யணுமே தவிர வானமே நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு பயிருக்கு மழை கொடுத்துரும் அப்படின்லாம் நீங்க எப்போதுமே நினைக்காதீங்க. ஆனா சேர்த்து பெய்யும். சராசரிக்கு கூடுதல் மழை கண்டிப்பா பொழியும். வடகிழக்கு பருவமழையெல்லாம் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி. குறிப்பா இலங்கை ஒட்டிய மாவட்டம், இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா பாக்கியல சிந்தி ஒட்டியிருக்கூடிய
தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களின் உள்பகுதிகள்லாம் நல்ல மழை காத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இணைந்தே இருக்க வேண்டும் அப்டேட்ஸுடன். இன்றைக்கு மாலை இரவு மழைப்பொழிவு எப்படி என்பதை நீங்கள் அறியுங்கள். வரக்கூடிய நாட்கள் மாலை இரவு மழை இருக்கு. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து அறிந்திருந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.